வணக்கங்க. இன்னைக்கு நான் மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன் என்னோட ஸ்டைலில். வாங்க. கடலை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ப்ளூ கப் இருக்குது பாருங்கள், இதில் தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். சர்க்கரை, நெய் எல்லாமே. இந்த கப்பில் 1 கப்பு வந்து நல்லா கடலை மாவு எடுத்து சலிச்சு கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரை வந்து இதில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன், அதே ப்ளூ கப்பில். நெய் வந்து 2 கப்பு உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி வந்து பாகு வைக்கிறதுக்கு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலாம். பாத்திரத்தை நல்லா இழுப்பானையை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் சுகர் போட்டு கொஞ்சம் தண்ணி விடணுங்க. நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சுகரை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் சிரப் பண்ணுறதுக்கு. அது கரையட்டும். சைடில் வந்து நெய்யை சிம்மில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெய்யை வந்து ஆல்ரெடி உருக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா சூடுபடுத்தணும். அந்த சலிச்சு வச்ச கடலை மாவு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து அதை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா டைரக்டா தண்ணியில விட்டா அப்படியே தட்டி போயிடும். அது நெய்க்கு வந்து அடி கனமான பாத்திரத்தை வச்சு நெய்யை சூடு பண்ணணும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயிரும், தேய்க்கிறதும் கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து மொத்த கம்பி பதம் பாகு பதம் வரணுங்க. வெயிட் பண்ணுங்க, ரொம்ப தண்ணி விட்டா லேட் ஆகும். பாகு வரதுக்கு நல்லா பாருங்க, நுரைச்சு வந்துருச்சு. தண்ணியில வந்து கையை காமிச்சிட்டு, ஏன்னா சூடு ரொம்ப இருக்கும், தண்ணியில கையை காமிச்சிட்டு இப்படி கையை இப்படி வச்சு கம்பி மாதிரி வரும், ஒரு நூல் மாதிரி. அவ்வளவுதாங்க. இப்ப கடலை மாவை அதுல போட வேண்டியதா. ஸ்டிக்கியா இருக்கும், அது நல்லா கிண்டணுங்க. ஆல்ரெடி சலிச்சிட்டோம், பட் கட்டி இல்லாம இருக்கிறதுனால நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து நெய் விடணும், அப்பப்போ நெய் அப்சர்வ் ஆகும் போது நெய் வந்து கொதிக்கிற நெய்யை வந்து அதுல விடணும். பாருங்க விட்டுருக்கேன். இது அப்சர்வ் ஆனோம்னே திரும்பி விடணும். பாருங்க அப்சர்வ் ஆயிடுச்சு, திரும்பி விடுறேன் கொஞ்சம். இந்த நெய் இது வந்து இந்த இதுவே வந்து நெய் போட்டாதாங்க டேஸ்ட். இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால வந்து இது வேணும்னா இனி நிறைய போட்டுக்கலாம். பாருங்க ஓட்டையா வருது. அப்புறம் நுரைச்சும் வரும், கொஞ்சம் நெய் ஊத்திங்கன்னா நுரைச்சும் வரும். இந்த ஸ்டேஜ் ஒட்டாமையும் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன், அதுல இந்த கலரி வச்ச அந்த மைசூர் பாகு அந்த பேஸ்ட்டை வந்து போட்டலாம். குவான்டிட்டி கம்மியா பண்ணதுனால இந்த பிளேட்ல தான் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லேசா நல்லா பிளாட்டன் பண்ணிட்டு ஃபேனை போட்டு கொஞ்ச நேரம் ஆறின உடனே நீங்க பீசஸ் போட்டீங்கன்னா ஆறின உடனே நல்லா அதை எடுத்துடலாம். அந்த பாகு வைக்கிற பதம் வந்து நம்மளுக்கு சரியில்லாம போயிடுச்சுன்னா அந்த இது மைசூர்பாக்கே நல்லா வராதுங்க. ஒரு மாதிரி உதிரியா போயிடும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியா போயிடும். இந்த கம்பி பதம்ங்கிறது கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் சூடா இருக்கும் போதே எடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் அது பேந்த மாதிரி இருக்கு. பட் நல்லா ஆறிடுச்சுன்னா சூப்பரா எடுக்க வந்துடும். இதை வந்து கீத்து போட்டாச்சு, எடுத்துடலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டெலிஷியஸான உங்களுக்கு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் பண்றது, அப்புறம் ஏதாவது விசேஷம் அதுக்கெல்லாம் வந்து பண்ணலாம், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. டயட்ல இருக்கிறவங்களும் ரொம்ப வந்து சாப்பிடாம இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click all options. Thank you. Happy Diwali.